திருவஞ்சாந்தி திருவிழாவின் அங்கமான இன்றைய தினத்திலே குருவாரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த நன்னாளிலே அதிகாலை 5 மணி அளவிலே மங்கள இசையுடன் ஆரம்பிக்கப்பட்டு தேவதானிக்கு என்று சொல்லக்கூடிய அளவிலே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று மாணிக்கவாத சுவாமியுடைய வாக்கு சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சுவாமியாகப்பட்டவர் சங்கல்பம் பண்ணி ஏற்கனவே பண்ணி வச்சு அவங்க பண்ணி வச்ச காரணத்தினால் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அந்த தொடர்பாக முழுமுதற் கடவுளான மகா கணபதியை பூஜை செய்து தேவதானிக்கு என்று சொல்லக்கூடிய அளவிலே விக்னேஸ்வர பூஜை என்று சொல்லக்கூடிய அளவிலே தேவதானிக்கு முதல்ல பிள்ளையார் பூஜை. எந்த காரியத்தை எடுத்தினாலும் பிள்ளையார் பூஜை தான் முதல்ல பண்ணணும். இந்த பிள்ளையார் பூஜை முதல்ல பண்ணினா என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, மகா கணபதியை மட்டும் கும்பிட்டாலே எல்லா தெய்வமும் கும்பிட்டது. மகா கணபதியுடைய மூல மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். இப்ப சிவனுடைய மூல மந்திரம் சொன்னா சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும், அம்பாளுடைய மூல மந்திரம் சொன்னா அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும், ஒவ்வொருத்தருடைய மூல மந்திரம் கிடைச்சா ஒவ்வொருத்தருடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆனா வாக்குண்டாம் நல்ல சரஸ்வதி மாமலர்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமியை தான் மாமலர்னு சொல்லுவோம். மாமலரால் மேனி நுடங்காது பூக்குண்டு. அதாவது பிள்ளையார கும்பிடணும்னா ஒண்ணுமே தேவையில்லை, இருந்த இடத்துல இருந்து அருகம்புல் பிடுங்கி வச்சிடலாம். மேனி நுடங்காது பூக்குண்டு. துப்பம் முடிச்சு உங்கள்ட்ட சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கும்போதே கஜம்னு சொல்லக்கூடிய யானை, பிள்ளையாரமா இருக்கக்கூடிய யானை வந்துருது. அதை குளிச்சு கூப்பிட்டு ரெடி பண்ணி கரெக்டா இந்த சங்கல்பத்துக்கு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இந்த சங்கல்பத்திலே கலந்துருது. ஏன்னா யானை ரொம்ப ரொம்ப விசேஷம். யானையினுடைய மகத்துவம் சொல்லப்போனா அதனுடைய சொரூபம் மிக 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 பெருசு. இருக்கிற விலங்குலே மிகப்பெரிய விலங்கு யானை தான். பிரத்யட்ச கணபதி. அந்த யானைக்கு நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா, கிராமத்துல அந்த காலத்துல வந்துடுச்சுன்னா ஒரு தாம்பாளம் நிறைய பச்சரிசி, ஒரு தேங்காய், ஒரு மண்டபம் வச்சு கொடுத்தா அந்த காலத்துல உள்ள அப்ப உள்ள யானையெல்லாம் சாப்பிட விடுவாப்புல, இப்ப சாப்பிட விட மாட்டாப்புல. ஏன்னா அது ஒரு சில சௌகரியம் இல்லைங்கிறதுனால. அதனுடைய சொரூபம் என்னன்னா, மகா கணபதிக்கு மோதகம் ரொம்ப பிடிக்கும், பிள்ளையாருக்கு மோதகம் ரொம்ப பிடிக்கும். மோதகத்துக்குள்ள பூர்ணம்னு ஒண்ணு வைப்போம். பூர்ணம்னா நிறைவு. பிள்ளையார் வைத்து ஆரம்பித்து அந்த காரியம் முடித்தால்தான் நிறைவுன்னு பேரு. பிள்ளையாரை கூட நிறைவா நடக்கும். விக்னேஸ்வரர் விக்னங்களுக்கு சப்தரோணி